எபேசு சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் உள்ள காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எபேசு சபை இந்த காலத்தில் எங்கே இருந்தது என்றால், இப்போ இருக்கிற துருக்கி நாட்டில் அண்டைய காலத்து ரோம பேரரசின் நகரமாக இருந்த தான் எபேசு. அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த சபைதான் எபேசு சபை என்று சொல்லப்படுகிறது. கிபி 50 54 வரைக்கும் அப்போஸ்தலராகிய பவுல் அந்த சபையை உருவாக்கினார். அந்த சபை மூலமாக அநேக சபைகள் உருவாக்கப்பட்டது. அந்த எபேசு சபை இப்பொழுது தொல்பொருள் அவர்களுடைய கண்ட்ரோலில் காணப்படுகிறது. பண்டைய நாகரிகத்தின் பட்டணம் என்று அந்த எபேசு பட்டணம் இருக்கிறது. அந்த ஈடுபாடுகளில் கிடைத்த சபை தான் இப்பொழுது துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நகரமாக இருக்கிறது. அந்த எபேசு சபையை குறித்து அன்று சீசராகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியம்தான் என்னவென்று நாம் பார்க்கிறோம். ஐயா, உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நீ எனக்காக பொறுமையா இருந்ததையும், எனக்காக விசுவாசத்தோடு இருந்ததையும், நீ பொய்யான கிரியைகளை கண்டுபிடித்து அதை விட்டு விலகி இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். எனக்காக நீ செய்ததை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆதியில நீ என்னோடு அன்பா இருந்தால் அந்த அன்பை விட்டுவிட்டாய் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று எபேசு சபைக்கு சொன்னார். என்ன அன்பு என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியில் அவங்க என்ன அன்பு வைத்திருந்தாங்க? ஆதி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது இருந்த அன்பு. அது என்ன அன்பு? அந்த அன்பின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம் 17 நாம் படிக்கலாம். இது எபேசிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசுவை விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அந்த அன்பு நிமித்தம் முதலாவதாக செய்தது என்னவென்றால், தங்களை செய்கைகளை அறிக்கையிட்டு இயேசுவிடம் தங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டார்கள். இரண்டாவதாக, மாயவித்தைக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பதாக சுட்டெரித்தார்கள். பாருங்க, மாயவித்தைக்காரர்கள் கூட, மந்திரம் செய்கிறவர்கள் கூட, மாயான கிரியைகளை செய்கிறவர்கள் கூட அந்த எபேசு ஜனங்கள் தங்கள் கிரியைகளை அறிக்கையிட்டார்கள். அதாவது மந்திர புஸ்தகம், அந்த மாயவித்த புஸ்தகத்தை சுட்டெரித்தார்கள். இயேசுதாங்க உண்மை, இது பொய் என்று சொல்லி அதை சுட்டெரித்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பாருங்க, அவைகளை கிரயத்தை தொகைபெருத்து 50,000 வெள்ளிக்காசாக கொண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பாருங்க, எபேசு சபையில் நடந்தது என்னென்றால், இயேசு கிறிஸ்துவை எபேசு ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டதை கண்டு அவர் இயேசுவை விசுவாசித்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் அன்பின் நிமித்தம், இயேசுவின் அன்பின் நிமித்தம் முதலாவது அவங்களுடைய எல்லா கிரியைகளையும் அறிக்கையிட்டார்கள் தேவன் இயேசுவிடம். இரண்டாவதாக, மாயவித்தைக்காரர்கள் அந்த மாய புஸ்தகத்தை சுட்டெரித்தார்கள். மூன்றாவதாக, அவர்களுடைய கிரியை அந்த இது எல்லாவற்றும் விலக்கிரயமாக வித்தார்கள். வேண்டாம், இயேசு தாங்க உண்மையான தேவன், அவர் அன்பை ருசி பார்த்துட்டோம், அதுதாங்க அவருடைய அன்பு என்று. ஆனால் அதே ஜனம்
இந்த இடத்துல வரும் பொழுது நாட்கள் போக போக அவர்கள் அந்த ஆதியிலே தேவனிடம் வைத்திருந்த அன்பு நிமித்தம் அவர்கள் சுட்டெரித்த கிரியைகளை திரும்பவும் தொட்டார்கள் என்று ஒரு சில பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் ஆதியில் அவங்க வைத்திருந்த அன்பை அவர்கள் திரும்பவும் செய்தார்கள் என்று சொல்கிறார். பாருங்க, ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியையை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. நான் வெறுக்கிற நிக்கோலாஸ் மதஸ்தாரின் கிரியைகளையும் நீ வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. எதை இயேசு வெறுக்கிறாரோ அதையும் அவங்க வெறுக்கிறாங்க. ஆனா ஆதியில வைத்திருந்த அன்பை மட்டும்தான் விட்டாங்க என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆதியில தேவன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் அவர்கள் எதெல்லாம் வெறுத்தார்களோ எதெல்லாம் விட்டார்களோ அதை திரும்ப பின்தொடர்றாங்க. திரும்ப அதை அந்த புஸ்தகத்தின் கிரியைகளை செய்யறாங்க, பின்மாற்றத்துல போறாங்க. ஆனா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, அங்குட்டும் போறாங்க. இந்த ஒரே ஒரு காரியம் தான் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அதை நீ எந்த நிலையில இருக்கிறாய் என்பதை அறிந்து திரும்பவும் வா. இல்லை என்றால் உன்னிடத்தில் சீக்கிரமாய் வந்து விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவேன். அப்படின்னா நீ என்ன கிரியை செய்தாலும் இருளாய் இருப்பாய் என்றார். அல்லேலூயா. அதனால நான் அழகா சொல்றார், எபேசு சபைக்கு ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று ஒரு குறை உண்டு. அந்த குறையை மாற்று. எல்லா காரியத்திலும் நீ உண்மையா இருக்கிற, எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்க. எபேசு சபையே, நீ எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிற. நான் விரும்பாத மாயவித்த புஸ்தகங்களை நீ தீட்டு எரித்தால், உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் என் அருவருப்பான கிரியைகளும் செய்ததை அறிக்கையிட்டாய். அது மாத்திரம் வெறுக்கிற நிக்கோலாஸ் மதஸ்தருக்கு கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். ஆனா உன் பேரில ஒரே ஒரு குறை இருக்கியா? ஒரு குறைனால நான் அந்த விளக்கு தண்டை உன்னிடத்தில் இருந்து பறித்து போடாதபடி எடுத்து விடாதபடி எச்சரிக்கையா இருன்னு ஆண்டவர் கேட்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீ எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்டா இருக்கிறாய், எல்லா காரியத்திலும் நீ உண்மையா இருக்கிறாய். ஆனால் ஒரே ஒரு காரியத்துல நீ திரும்ப திரும்ப விழுந்து கொண்டு இருக்கிறாய். அதை நீ உன்னிடத்திலிருந்து நீக்கி போட்டு என்னிடத்தில் திரும்பு என்று தேவன் சொல்லுகிறார். அதனாலதான் உன் அன்பு மாறுது. அந்த என் மேல நீ அன்பு வை என்று தேவன் சொல்லுகிறார். அந்த அன்பு வைக்கும் பொழுது அந்த கிரியைகளை நீ விட்டு விட்டு வருவாய் என்று தேவன் சொல்கிறார். அந்த குறை இருக்குது உன்னிடம், அந்த குறையை நீ மாற்றும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உன் விளக்கு தண்டு பிரகாசமாய் எரியும்படி செய்வார். ஆமென். இன்னைக்கு அந்த எபேசு சபை இல்லதான், இன்னைக்கு எபேசு சபை இதான் அநேக சபைகளை உருவாக்க காரணமா இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையை உருவாக்கினார். அங்கிருந்து அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வந்தான். எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை அறிவோம் என்றால் நீ நிச்சயமாக ஆதியில தேவனோடு இருந்த அந்த உறவு, அந்த அன்பு நீ திரும்பவும் கொண்டுட்டு வருவாய்.